ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா 3 முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், இந்தியாவை சேர்ந்த ஒரு தனியார் நிறுவனம் டிஃபென்ஸ் எக்ஸ்போ 2022ல தாக்குதல் திறன் கொண்ட ட்ரோனை அறிமுகப்படுத்த உள்ளதா செய்தி வெளியிட்டிருக்காங்க. தற்போதைய நிலையில் இந்தியாவிடம் தாக்குதல் திறன் கொண்ட ட்ரோன்கள் கிடையாது. அமெரிக்காவிடமிருந்து பிரெடேட்டர் வகை ட்ரோன்களை வாங்குவதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. ஆனா இந்த ட்ரோன்களோட விலை மிகவும் அதிகம். இதன் காரணமா அமெரிக்காவிடமிருந்து பிரெடேட்டர் பி ட்ரோன்களை வாங்குவதற்கு இந்தியா யோசித்து வர்றாங்க. இந்த நிலையில் தான் இந்தியாவை சேர்ந்த ஒரு தனியார் நிறுவனமே தாக்குதல் திறன் கொண்ட ட்ரோனை அறிமுகப்படுத்த உள்ளதா அறிவிச்சிருக்காங்க. இந்திய தனியார் நிறுவனம் அறிமுகப்படுத்த உள்ள ட்ரோனோட செயல்திறன் என்ன, இந்த ட்ரோனை பயன்படுத்தி என்ன மாதிரியான ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்யலாம் அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது டிஃபென்ஸ் அப்டேட், இந்தியா அஸ்த்ரா IR அப்படிங்கிற ஒரு அதிநவீன ஏர் டு ஏர் மிசைல டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த மிசைல பிரத்யேகமா இந்தியா உருவாக்கி வரும் 5ஆம் தலைமுறை விமானங்கள்ல கூட பயன்படுத்த முடியும். அஸ்த்ரா IR மிசைலோட சிறப்பு அம்சம் என்ன, அந்த மிசைல இந்தியா எதற்காக டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். மூன்றாவது டிஃபென்ஸ் அப்டேட், இந்தியா குஜராத் மாநிலத்துல புதிதாக ஒரு ஏர்பேஸ அமைக்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்த ஏர்பேஸ் இந்தியா பாகிஸ்தான் எல்லைக்கு மிக அருகில் இந்தியா அமைக்க உள்ளது. இந்தியா எதற்காக திடீர்னு குஜராத் மாநிலத்துல ஒரு ஏர்பேஸ அமைக்கிறாங்க, இந்த ஏர்பேஸை பயன்படுத்தி இந்தியா என்ன செய்ய விரும்புறாங்க அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் ரிலேட்டடா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு டிஃபென்ஸ் ரிலேட்டடான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிடணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சமீப காலமா ட்ரோன்களின் பயன்பாடு யுத்தக்களங்கள்ல பெருமளவு அதிகரிச்சிருக்கு. சமீபத்துல நடந்த உக்ரைன் ரஷ்யா போர் மற்றும் அர்மீனியா அசர்பைஜான் யுத்தத்துல ட்ரோன்களின் பயன்பாடு மிக அதிகமா இருந்தது. இதன் காரணமா இந்தியா தன்னுடைய ட்ரோன் படையணியை வலிமைப்படுத்துவதற்கு பல திட்டங்களை செயல்படுத்தி வர்றாங்க. குறிப்பா தற்போது இந்திய படையில் பயன்பாட்டில் உள்ள இஸ்ரேல் ஹெரான் ட்ரோனை தாக்குதல் திறன் கொண்ட ட்ரோனா மாடிஃபை செய்வதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. அதே வேளையில அமெரிக்காவிடமிருந்து 30 பிரெடேட்டர் பி ட்ரோன்களை வாங்குவதற்கும் இந்தியா முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா இந்த ட்ரோன்களின் விலை மிகவும் அதிகம். இதன் காரணமா இந்தியா அமெரிக்காவின் பிரெடேட்டர் பி ட்ரோன்களை வாங்குவதை காலம் தாழ்த்தி வர்றாங்க. இந்த சூழ்நிலையில தான் பாரஸ் ஏரோஸ்பேஸ் அப்படிங்கிற இந்திய தனியார் நிறுவனம் குஜராத் மாநிலத்தில் நடக்க உள்ள டிஃபென்ஸ் எக்ஸ்போ 2022ல தாக்குதல் திறன் கொண்ட UCAV அறிமுகப்படுத்த உள்ளதா செய்தி வெளியிட்டிருக்காங்க. இந்த பாரஸ் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் பாரஸ் டிஃபென்ஸ் அண்ட் ஸ்பேஸ் டெக்னாலஜி லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனத்துடைய சிஸ்டர் கம்பெனி. பாரஸ் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் உருவாக்கி வரும் UCAV முழுக்க முழுக்க தாங்கள் நிறுவனமே டிசைன் செய்து மேனுஃபேக்சர் செஞ்சிருக்கிறதா அவங்க அறிவிச்சிருக்காங்க. இந்த நிறுவனம் உருவாக்கி இருக்க UCAV ஒரு ஹை ஆல்டிடியூட் லாங் என்டூரன்ஸ் ட்ரோன். இந்த ட்ரோன்கள்ல ஆயுதங்கள் மற்றும் சென்சார்களை எடுத்து செல்வதற்கு 8 ஹார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 8 ஹார்ட் பாயிண்ட்ஸ்ல ஏர் டு ஏர் மிசைல்கள், ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல், ஆன்டி ஷிப் மிசைல், கிளஸ்டர் யூனிட், அன்கைடட் பாம் போன்ற பல ஆயுதங்களை எடுத்து செல்ல முடியும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பாரஸ் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் உருவாக்கும் UCAV-ஐ இயக்குவதற்கு 2 டர்போ பாப் இன்ஜின்கள் பயன்படுத்தப்பட உள்ளது. இந்த நிறுவனம் உருவாக்கி வரும் UCAV 5 டன் எடை கொண்டதா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த UCAV-ல இருக்கக்கூடிய 8 ஹார்ட் பாயிண்ட்ஸை பயன்படுத்தி 1 டன் எடை கொண்ட ஆயுதங்களை சுமந்து சென்று எதிரிகள் மீது தாக்குதல் நடத்த முடியும். இந்த பாரஸ் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் ஏற்கனவே DRDO HAL போன்ற இந்தியன் டிஃபென்ஸ் நிறுவனங்களுடன் பல ப்ராஜெக்டுகள்ல இணைந்து வேலை செஞ்சிருக்காங்க. பாரஸ் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் உருவாக்கி வரும் ட்ரோன்கள்ல அதிகமான அளவுல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பத்தை பயன்படுத்த போறாங்க. இதன் மூலமா மனிதர்களின் உதவியின்றி இந்த ட்ரோன்களால் மிகவும் சிக்கலான தாக்குதல்களை கூட நடத்த முடியும். அது மட்டும் இல்லாம இந்த ட்ரோன்கள் ஒவ்வொரு முறை ஆபரேஷன்களுக்கு போகும் பொழுதும் ஆபரேஷன்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் ரெக்கார்ட் செய்யப்படும். இந்த டேட்டாவை கொண்டு அந்த ட்ரோனோட செயல்திறன்ல முன்னேற்றத்தை கொண்டு வர முடியும். பாரஸ் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் உருவாக்கி வரும் UCAV-ல எலக்ட்ரானிக் சப்போர்ட் அண்ட் கவுண்டர் மெஷர் சிஸ்டங்கள் இணைக்கப்பட்டிருக்கும். இந்த ட்ரோன்கள்ல டியூவல் சேட்டலைட் கம்யூனிகேஷன் சிஸ்டம் இருக்கு. இதனால
சேட்டலைட்டுகளை பயன்படுத்தி இந்த ட்ரோன்களை கட்டுப்படுத்த முடியும். இந்த ட்ரோன்ல ஏர் டு ஏர் ரடார் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த ரடாரை பயன்படுத்தி தொலை தூரத்தில் உள்ள ஏரியல் டார்கெட்ஸை கண்டுபிடிக்க முடியும். அது மட்டும் இல்லாம நேஷனல் அட்வான்ஸ்டு சிந்தட்டிக் ஆபர்ச்சர் ரடார் இந்த ட்ரோன்ல இணைக்கப்பட்டிருக்கு. இது போன்ற ரடார்கள் மற்றும் சென்சார்கள் இந்த ட்ரோன்ல இணைக்கப்பட்டிருக்கிறதுனால இந்த ட்ரோன்களை பயன்படுத்தி மிக துல்லியமான தாக்குதல்களை எதிரிகளின் எல்லைக்குள் நீண்ட தூரம் ஊடுருவி சென்று நடத்த முடியும். இந்த ட்ரோனை பாரஸ் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் கூடிய விரைவில் ரோல் அவுட் செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இரண்டாவது டிஃபென்ஸ் அப்டேட், DRDO அஸ்த்ரா IR அப்படிங்கிற ஒரு அதிநவீன ஏர் டு ஏர் மிசைல டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. முதல்ல இந்த ப்ராஜெக்ட் எப்படி தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னா அஸ்த்ரா MK1 மிசைல்ல உள்ள KU பேண்ட் AESA சீக்கர்களை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இன்ஃப்ராரெட் ஹோமிங் மிசைலா அஸ்த்ரா 1 மிசைல்களை மாத்தணும் அப்படின்னு முயற்சிக்கப்பட்டது. அப்பொழுதுதான் இன்ஃப்ராரெட் ஹோமிங் மிசைலா அஸ்த்ரா 1 மிசைல மாத்தணும்னா சில முக்கியமான தொழில்நுட்பங்களை டெவலப் செய்யணும் அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. இதனால அந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் தொழில்நுட்பத்தை DRDO டெவலப் செய்ய ஆரம்பிச்சாங்க. இதனை தொடர்ந்து அஸ்த்ரா IR அப்படிங்கிற ஒரு தனி வேரியன்ட் மிசைல DRDO உருவாக்க திட்டமிட்டாங்க. DRDO உருவாக்கி வரும் அஸ்த்ரா IR மிசைல் ஒரு மீடியம் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல். இந்த மிசைல்ல இருக்கக்கூடிய அதிநவீன தொழில்நுட்பங்கள் காரணமா இந்த மிசைலை இந்தியா உருவாக்கி வரும் AMCA 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட்டுகள்ல கூட பயன்படுத்த முடியும். தற்போது இந்திய விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள மீடியம் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல்களான பைத்தான் 5 மற்றும் ASRAAM மிசைல்களை விட சிறப்பா இந்த மிசைல் செயல்படும் அப்படின்னு சொல்றாங்க. அஸ்த்ரா IR மிசைல்ல அஸ்த்ரா MK1 மிசைலோட ஏர் ஃப்ரேம்களே பயன்படுத்தப்பட உள்ளது. இதன் மூலமா அஸ்த்ரா IR மிசைலோட ஏரோடைனமிக்ஸ் ப்ராப்பர்ட்டில எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஆனா அதிநவீன இன்ஃப்ராரெட் அண்ட் ரடார் ஃப்ரீக்வென்சி சீக்கர்கள் இந்த மிசைல்ல இணைக்கப்பட்டிருக்கு. இதன் காரணமா இந்த மிசைல்கள் இலக்கை மிக துல்லியமா தாக்கும். அஸ்த்ரா IR மிசைல்னால அதிகபட்சமா 80 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள வான் இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். இந்த மிசைல்னால மாக் 4.5 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்கும். அதாவது ஒலியின் வேகத்தை விட 4.5 மடங்கு வேகமா இந்த மிசைல் டிராவல் செய்யும். அஸ்த்ரா IR மிசைல்கள் வரும் காலத்துல இந்திய கடற்படை மற்றும் இந்திய விமானப்படையில் பயன்படுத்தப்படும் விமானங்கள்ல பெருமளவு பயன்படுத்தப்பட உள்ளது. அஸ்த்ரா IR மிசைல்னால 15 கிலோகிராம் எடை கொண்ட வெடிபொருட்களை எடுத்து சென்று எதிரிகளின் வான் இலக்குகள் மீது தாக்குதல் நடத்த முடியும். இந்த மிசைல்னால அதிகபட்சமா 20 கிலோமீட்டர் உயரம் வரைக்கும் பறக்க முடியும். அஸ்த்ரா IR மிசைல்கள் பிரத்யேகமா இந்தியா உருவாக்கி வரும் AMCA 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட்டுக்காகவே உருவாக்கப்பட்டு வருது. மூன்றாவது டிஃபென்ஸ் அப்டேட், இந்தியா சமீப காலமா சீனா மற்றும் பாகிஸ்தான் எல்லை பகுதியில இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட வேகப்படுத்தி இருக்காங்க. சாலைகள் அமைப்பது, பாலங்கள் கட்டுவது, விமான ஓடுதளங்களை அமைப்பது போன்ற பல வேலைகளை இந்தியா செய்து வந்துகிட்டு இருக்காங்க. அந்த வகையில இந்திய விமானப்படை குஜராத் மாநிலத்தில் உள்ள பனஸ்கந்த் டிஸ்ட்ரிக்ட்ல தேசாய் அப்படிங்கிற இடத்துல ஒரு விமான தளத்தை அமைக்க போறாங்க. இந்த தேசா ஏர்பேஸ ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் முக்கியத்துவம் வாய்ந்த இடத்துல இந்தியா அமைக்க உள்ளாங்க. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் குஜராத் மாநிலத்தில் நடக்க உள்ள டிஃபென்ஸ் எக்ஸ்போ 2022 நிகழ்ச்சியின் போது இந்த ஏர்பேஸோட ஃபவுண்டேஷன் ஸ்டோனை லே பண்ண போறாரு. தேசாய் ஏர்பேஸ் பாகிஸ்தான் எல்லையிலிருந்து 130 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. இதனால ஒரு யுத்த நேரத்துல இந்த ஏர்பேஸ்ல இருக்கக்கூடிய விமானங்களை பயன்படுத்தி பாகிஸ்தானுக்குள் மிக எளிதா ஊடுருவி சென்று தாக்குதல்களை நடத்த முடியும். இந்திய விமானப்படை முதற்கட்டமா இந்த விமானப்படை தளத்துல 1000 மீட்டர் நீளம் கொண்ட ஏர் ஸ்ட்ரிப்பை அமைக்க போறாங்க. இந்த ஏர் ஸ்ட்ரிப்பை பயன்படுத்தி விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்களை இந்த பகுதியில் இந்திய விமானப்படை இயக்க திட்டமிட்டிருக்காங்க. இந்த ஏர்பேஸை அமைப்பதற்காக 4500 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்திய விமானப்படை கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாயை இந்த விமான தளத்தை அமைப்பதற்காக செலவு பண்ண போறாங்க. இந்த தேசாய் ஏர்பேஸ 2024 வருடத்துக்குள் இந்திய விமானப்படை கட்டி முடிக்க திட்டமிட்டிருக்காங்க. இந்த விமானப்படை தளம் வரும் காலத்துல இந்தியாவுடைய நார்த் வெஸ்டர்ன் பகுதியில அமைய உள்ள மிகவும் ஒரு முக்கியமான பிரம்மாண்டமான விமானப்படை தளமா இருக்க போது. இந்தியா அமைக்க உள்ள இந்த விமானப்படை தளம் அனைத்து விதமான விமானங்களையும் பயன்படுத்தும் வகையில உருவாக்கப்பட உள்ளது. அதாவது தற்போது இந்திய விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள மிகப்பெரிய C-17 டிரான்ஸ்போர்ட்டர் விமானங்கள்ல இருந்து ரஃபேல் ஃபைட்டர்
ஜெட்டுகள் வரை இந்த விமான தளத்திலிருந்து இயக்க இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. விமானங்களை ரன்வேக்கு எடுத்து செல்லக்கூடிய டாக்ஸி வேஸ் மற்றும் விமானங்களை நிறுத்தி வைப்பதற்கான ஏர்கிராப்ட் ஹேங்கர்களையும் இந்த விமானப்படை தளத்துல இந்தியா அமைக்க உள்ளாங்க. இதிலிருந்து வரும் காலத்துல இந்த விமானப்படை தளம் பாகிஸ்தானுக்கு எதிரான நடவடிக்கைகள்ல மிகவும் ஒரு முக்கியமான ரோலை பிளே பண்ண போகுது அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.